கடமை இருக்கிறது. அண்மை காலத்திலே ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். சுபஹானல்லாஹ், மும்தாஜ் என்று சொல்லுகிற ஆரம்ப காலத்திலே சினிமாவில் பேர் போனதாக இருந்த ஒரு நடிகை சுபஹானல்லாஹ் இப்ப கிட்டத்துல உம்ராவுக்கு போய் அந்த காபாவுல நின்று அல்லாஹ் அக்பர் ஒரு மீடியாவுக்கு முன்னால் வந்து அவர் பேட்டி கொடுக்கிற போது சுபஹானல்லாஹ் அவருடைய கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் இருக்கிறது. அல்லாஹ் அதை தௌபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஜாஹிலியத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாமல் அல்லது தெரிந்தும் இந்த சினிமாவுக்காக ஆடைகளை குறைத்து பிற ஆடவர்கள் ரசிப்பதற்காக, பிற ஆடவர்கள் சிரிப்பதற்காக மோசமான காட்சியின் அடிப்படையில் நான் நடித்த போட்டோக்கள் இன்றைக்கும் ஷேர் பண்ணப்படுமாக இருந்தால் அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். என்னுடைய மரணத்தின் பிறகு தயவு செய்து இப்படிப்பட்ட போட்டோக்களை யாருமே எந்த ஒரு யூடியூபிலோ எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் யாரும் பரத்தாமல் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷமானது என்று அப்படிப்பட்ட நடிகைகள் எல்லாம் திருந்தி இந்த இஸ்லாத்துக்குள் மிக தீவிரமாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இஸ்லாத்துக்கு பிறந்த, இஸ்லாத்தோடு வளர்ந்த, இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் முடித்த எத்தனையோ பெண்கள் இஸ்லாத்துடைய கண்ணியத்தையும் இஸ்லாத்துடைய மகிமையையும் இன்றைக்கு கேவலப்படுத்துகிற அடிப்படையில் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு யூடியூப் பிச்சை எடுக்குகிற ஒரு காலகட்டத்தில், இன்றைக்கு வாட்ஸ்அப் பிச்சை எடுக்கிற, டிக்டாக் பிச்சை எடுக்கிற ஒரு சர்வ சாதாரணமாக காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அன்பான பெற்றோர்களை அழைத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் எனக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட மகள் உங்களுடைய மகளாக இருந்தால், இப்படிப்பட்ட மனைவி உங்களுடைய மனைவியாக இருந்தால், இப்படிப்பட்ட மகள் உங்களுடைய மகளாக இருந்தால், தாய்மார்களே தயவு செய்து அந்த பிள்ளைகளுக்கு மரணத்தையும் இந்த உலகத்தின் யதார்த்தத்தையும் மறுமையுடைய சிந்தனையையும் இறைவனுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் நரகத்துடைய துன்பங்களையும் துயரங்களையும் எடுத்து சொல்லி ஈமானுள்ள, இஸ்லாமுள்ள, மறுமையை பயந்த, மறுமை நாளை பயந்த நல்ல சாலிகான ஆண்களாக, பெண்களாக இந்த சமூகத்துக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோர்களையும் ஆக்கி அருள வேண்டும். நாம் எல்லோரும் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து நம்முடைய குறைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மறைத்து நாளை மறுமையிலே விலை மதிக்க முடியாத அந்த சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.